அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யோவான் 16 அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை உணர்த்துகிறது, எல்லா சூழ்நிலைகளும் மாறும். எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாய் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும், பலவீனம் பலனாய் மாறும். வியாதியோடு கண்ணீர் வடிக்கிறவர்கள் சுகத்தோடு மாற்றப்படுவார்கள். எந்த பகுதியிலெல்லாம் தோல்விகளை சந்தித்தீர்களோ அந்த பகுதிகளெல்லாம் தேவன் வெற்றியை கொடுக்க வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் மாற்றுகிற தேவன், துக்கப்படுகிறவர்களை சந்தோஷப்படுகிறவர்களாய் மாற்றுகிற தேவன். பாருங்கள், அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை மாற்றினவர். இனி வரப்போகிற நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றுவார். ஏசாயா 29 அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்னும் கொஞ்ச காலத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். பாருங்கள், ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை மாற்றி சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் கொண்டு வந்தார். எங்கேயோ ஒரு மூலையிலே கானான் தேசத்தில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் அழைத்து வந்து எகிப்தின் அதிபதியாய் ஆண்டவர் உயர்த்தினார். பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்ட தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் பாபிலோன் மாகாணத்தின் அதிபதிகளாய் மாற்றப்படுகிறார்கள். அருமையான சகோதரா சகோதரி, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், எந்த எதிர்பார்ப்போடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். பாருங்கள், நாம் உலகத்தை பார்க்கிற போது உலகத்து மக்கள் எல்லாரும் சந்தோஷமாய் நிம்மதியாய் பல்வேறு சூழ்நிலைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல தோன்றும். நம்மை பார்க்கும்போது நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், நான் ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறேன், நான் ஏன் இவ்வளவு நெருக்கப்படுகிறேன் என்ற மனவேதனை அநேகருக்கு இருக்கும். சில நேரத்தில் சில ஜெபிக்க சொல்லும்போது, பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய காரியத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னை சுற்றிலும் எல்லாரும் பல மாற்றங்களை அடைகிறார்கள், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்டு ஜெபிக்க சொல்லுவார்கள். ஒரு சில காலங்கள் தாண்டி அவர்கள் சொல்வார்கள், கர்த்தர் எங்களை உயர்ந்த இடத்தில் வைத்தார், எங்கு நான் புலம்பினேனோ அதே இடத்தில் தேவன் என்னை உயர்த்தி வைத்தார். வேலை ஸ்தலத்தில் மாறுதலை கொண்டு வந்து உயர்த்தி வைத்தார். தொழிலிலே நஷ்டத்தோடு ஓடிக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி வைத்தார். படிக்க முடியாதபடி என் மனதிலே பல போராட்டங்களோடு இருந்த நான் இப்பொழுது படித்து நல்ல வேலையிலே இருக்கும்படி தேவன் மாற்றத்தை கொண்டு வந்தார். என் குடும்பம் உடைந்து போய் இனி மாறுதல் வருமா, நான் ஒன்று சேர்வேனா என்று கவலைப்பட்டு கண்ணீரோடு இருந்தபோது கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நான் குடும்பமாக இருக்கும்படி தேவன் ஒரு அற்புதம் செய்தார். இனி நான் வீடு கட்டுவேனா, என் வாழ்க்கை மாறுமா, எனக்கென்று ஒரு சொந்த இடம் இருக்குமா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எனக்கு தேவையானதை தேவன் கொடுத்தார். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்து மாற்றத்தை கொண்டு வருகிறார். அருமையான சகோதரா சகோதரி, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ, எந்த மாற்றத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அந்த மாற்றம் சீக்கிரமாய் வரப்போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, உங்கள் அழுகை சந்தோஷமாய் மாறப்போகிறது, உங்கள் கண்ணீர் சந்தோஷமாய் மாறப்போகிறது. தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றம் கொண்டு வருகிற தேவன். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எந்தெந்த பகுதிகளெல்லாம் மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ அந்த பகுதிகளெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.